பியூட்டிஃபுல் பங்களா. ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்தாப்பா, நல்லா இருக்கிறது இருக்கட்டும். நம்ம வந்ததை டாக்டருக்கு சொல்ல வேணாம். சொல்லுங்க. ஆமா, அந்த போன் நம்பர் என்ன? 318. அது 318. அப்படி சொல்ல. இந்த மாதிரி நைட்டு கீட்டுன்னு இருந்தா எனக்கு என்ன புரியுது? 1 8. ஹலோ, யாரது? யார் வேணும்? டாக்டர் சார் இருக்காருங்களா? டாக்டரா? அதைத்தான் கேட்கிறேன். இது டாக்டர் வீடுங்களான்னு? இது ஆஸ்பத்திரி இல்லைங்க, இது வீடு. ஆமா, அதான் இப்பத்தானே ஐயா சொன்னேன். அதுக்குள்ள திருப்பி திருப்பி அதையே கேட்கிறேன் என்கிட்ட. யாரா சுத்த மடையனா இருக்கிறேன்? வையா கிளியா? யோ, நம்பர் தப்பா போயிருக்கோம். ஏன் அதுக்கு தவளை மாதிரி கத்துற? நீ வைய. நம்பர் என்ன? 318. அதைத்தான் போட்டேன். மறுபடியும் போடுங்க. அவன் என்ன வையன்றானே? என்னடா அவனுக்கு பண்ற கூத்து? ஹலோ, யாரு வேணும்? டாக்டர் சார் இருக்காருங்களா? மறுபடியும் டாக்டரா? ஏண்டா உனக்கு அறிவில்ல? இங்க டாக்டரும் கிடையாது, நர்ஸும் கிடையாது. ஏண்டா கபோதி பயல, இப்பத்தானே உனக்கு மடையம் பட்டத்தை நான் கொடுத்தேன், மறந்துட்டியா? சாரு, நான் மடையன்? நானா மடையன்? நீ மடையன்? உங்க அப்பா மடையன்? உங்க பரம்பரையா மடையன்? ஏடா போன்ல பேசுறதுக்கு யோகியதில்ல? ஏன் போன வச்சிருக்கிற? பரதேசி பரதேசி பயல. ஐயோ கிள. ஹலோ, வச்சுட்டான் பரதேசி. எனக்கும் போனுக்கு லாயக்கில்ல. நீ பண்ணு. மடையன்றான். சொன்னா சொல்லிட்டு போறேன். சரியா பார்த்து பண்ணு. உன்னைய மடையங்க போற. யார வாங்கின? அந்த பயலா பயல் பட்டை எழுப்புற மாதிரி ஒரு குச்சி எடு. ஹலோ ஹலோ ஹலோ, இஸ் இட் 318 ப்ளீஸ்? இது வேற, இது வேற. ஐயா கேட்டுக்க. See, I represent Clifton Mission of Rio de Janeiro. எனக்கு தெரியாதுங்களே, நான் இல்லைங்க. I would like to strongly impress that this is the only mission. மிஷினா? ஐயா மிஷின் வியாபாரம் எங்களுக்கு இல்லைங்களே. No, no, no. I mean this is the only mission which is reputed for its philanthropic ideas. ஐயோ, அந்த மாதிரி இங்க யாருமே இல்லைங்களே, எல்லாம் சவிக்கமா இருக்காங்க. I request your good self to attend the meeting this evening. Will you? இந்த குட் ட்ரெயினா? என்னடா குட் ட்ரெயினை கேட்கறான்? என்னென்னமோ இங்கிலீஷ்ல பிடிக்கிறான். இதுக்குத்தான் 4 கிளாஸ் படிச்சிருக்கணும்ங்கிறது. நீ பேசு, நீ பிடி. Hello? Yes, 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 yes. I understand. I'm ready. Oh, that's my father. Yes, I'm coming. I'm coming. I'm coming. அப்பா, முக்கியமான ஒரு கூட்டம் நடக்க போகுது. அதுக்கு ஊர்ல உள்ள பெரிய மனுஷாலை எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்ப நீ போ, எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாதுப்பா. இவன் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவளை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடணும். யாருக்கு என்ன புரியல? யார கொண்டு போய் எங்க விடணும்? எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க, பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். பாத்தீங்களா டாக்டர்? அம்மா, உட்கார்றதுக்கு சௌகரியமா எவ்வளவு இடம் இருக்கு. இங்க உட்கார சொல்லண்டா சுந்தரம். ரதி, அப்படி உட்காரு. அவ உட்காரத்தான் சொன்னான். சொன்னது சரியா போச்சா டாக்டர்? ஏமா ரதி, நல்லா யோசனை பண்ணி பாரு. சேனப்பட்டிங்கிற கிராமத்தை பத்தி உனக்கு தெரியுமா? சேனப்பட்டி. எனக்கே அதை பத்தி தெரியணும். நோ. அதற்கிட்டும் வேதாச்சலம்ங்கிற பேராவது கேள்விப்பட்டிருக்கியா? அருணாச்சலம், சோனாச்சலம், வேதாச்சலம், கெடியாச்சலம், இது எல்லாம் புத்தகத்துல படிச்சிருக்கிறேன். எம்மாடி, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 4000 ஏக்கரா நஞ்ச, கோச்சு வண்டி, குதிரலாயம், இதையாவது பாத்திருக்கியா? ஓ, பாத்திருக்கிறேனே. எங்க? சினிமால. டாக்டர் சார், என்ன அது சேனப்பட்டி, வேதாச்சலம், 4000 நஞ்ச, கோச்சு வண்டி, குதிரலாயம், இத கேட்டு எனக்கே குழப்பமா இருக்கே. ஆமா, ஏதாவது மர்ம கதை படிச்சீங்களோ? மர்ம இதுல பல தகவல்கள் அடங்கி இருக்கு. எம்மாடி ரதி, நீ கொஞ்சம் உள்ள போமா. டேய், அவளை உள்ள போன்னு சொல்லேன்டா. ரதி, உள்ள போமா. கவனமா கேளுங்கோ, இவ சாதாரண ஆள் இல்லே. இத போய் ஏன் டாக்டர் கவனமா கேட்கணும்? அவதான் குறும்புக்காரின்னு எங்களுக்கே தெரியுமே. நடுப்புற பேசாதீங்க. மதுரை ஜில்லாவுல சேனப்பட்டின்னு ஒரு கிராமம் தெரியுமா? மதுரைக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு ஒரு கிராமம். அங்க வேதாசலம் ஒரு பெரிய பணக்காரன். அவருக்கு நீங்க தான் டாக்டரா? ஐயா, அவரை பேச விடுங்கப்பா. சொல்லுங்க. அவருக்கு 4000 ஏக்கரா நிலம்.
இந்த லேண்ட் சீலிங் வந்தது பாருங்க. வந்ததா? வந்தது சொல்லுங்க. இந்த நில உச்ச வரம்பு சட்டம் வந்தது பாருங்க. அது வர்றதுக்கு முன்னாலேயே அந்த ஆளு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு 4000 ஏக்கராவையும் வித்துட்டான். வித்துட்டு 40 லட்சம் ரூபாய் கேஷோட அங்க இருந்து புறப்பட்டான். எங்க போனான்னு தெரியல. ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. இப்பதான் கதையில சூடு பிடிக்குது. புறப்பட்டானா? புறப்பட்டவன் நேரா மெட்ராஸ் வந்தான். வந்து அந்த 40 லட்சத்தை சர்க்கரையில விடுறதா உப்புல விடுறதான்னு யோசனை பண்ணான். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு டாக்டர்? இதுல பாதி அதுல பாதியை விட்டுட்டு சிவனேன்னு இருக்க வேண்டியது. சர்க்கரை ஆலை உப்பளம் இத பத்தி சொல்றேனுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஆளுனுடைய ஒரே பொண்ணுதான் இந்த ரதி. விசாரிச்சதுல இவ்வளவு தகவல் கிடைச்சது. அப்ப இப்ப அவளை கூட்டு போய் அவ அப்பா கிட்ட ஒப்படைச்சிடலாமே. ஆமா டாக்டர் ஆமா டாக்டர். அதான் முடியாது. அதுல பல சிக்கல் இருக்கு. என்ன என்ன? அந்த பொண்ணை காரால் அடிச்சது நீங்க தானே? நான் இல்ல இவன். மக அடிச்சான்னு அப்ப அடிச்சாங்க. ரெண்டு ஒண்ணு தான். காரால் அடிச்சீங்கல்ல, அதனால தானே அவளுக்கு புத்தி கெட்டு போச்சு. இப்ப கொண்டுட்டு போய் விடுறீங்கன்னு வச்சுங்க. அங்க அப்பா பொண்ணை பார்த்துட்டு பொண்ணுடைய சொத்து மேல ஆசைப்பட்டு ஏதோ மந்திரமாயம் பண்ணி பொண்ணுடைய அறிவை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி 30 லட்சம் ரூபாய் டேமேஜ் கிளைம் பண்றான்னு வச்சுங்க. ஐயா கோர்ட்லயும் போடுறான்னு வச்சுங்க. ஐயா கோர்ட்லயும் குடுன்னு சீப் ஆகி போச்சுன்னு வச்சுங்க. லட்சம் 30 இருக்கா? என்கிட்ட இல்ல உங்ககிட்ட இருக்காடா? நம்ம சொத்தை பூரா வித்தாலும் 8 லட்சம் கூட தராதுப்பா. ஆமா அதையும் வித்துட்டு காவியும் கமண்டலத்தையும் என்கிட்ட கொடு. படம் ஏன் டாக்டர் இதுக்கு என்னதான் செய்யறது? கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தணும். அறிவை பயன்படுத்துறதா? அது எங்களுக்கு தெரியாது, நீங்க பயன்படுத்துங்க. டோன்ட் வரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார், நான் கொஞ்சம் வெளியே உலாவ போலான்னு இருக்கிறேன். உலாவ போறதாவது? அதெல்லாம் போக கூடாது, உள்ள போ. இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் காத்தாட வெளியே திரும்ப போயிட்டு வர்றது நல்லது. அப்புறம் கூட்டு போயிட்டு வரோமா? நீ கூட்டு போறதாவது? நீ வயசு பையன், அவ வயசு பொண்ணு, நான் வயசானவன். டாக்டர் நான் கூட்டிட்டு போனா 4 பேர் தப்பா பேச மாட்டாங்க. பேஷா அப்ப நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு பேஷா. ஏன்பா நீ என்ன இங்க வேலை பாக்குறாளா? பின்ன வேடிக்கை பாக்குறாளா? கோச்சுக்காதீங்க. அவுன்ஸ் கிளாஸ் கிடைக்குமா? ஓ இருக்க. எத்தனை டசன் வேணும்? நீ என்ன பண்ற, ஒரு காயத்துல ஒண்ணே ஒண்ணு கட்டி கொடு. ஒண்ணே ஒண்ணா? சரி. Hello, Thomas. How are you? Fine. I heard you were transferred from here. Yeah, Supuna. Any chance of you coming back? Not in near future. That's good. Excuse me. Thank you. மேடம் 1 minute. மேடம் கையெல்லாம் கட்டிருக்கேன்னு தப்பா நினைக்காதீங்க. வேலையில்லா திண்டாட்டம். இந்த பார்சலை கொடுத்தீங்கன்னா உங்க வண்டி வரைக்கும் நான் கொண்டு வச்சுட்டு போயிடுறேன். நீயே என் பார்சல் எடுக்கணும்? பிரார்த்தனை. ரொம்ப துட்டு கேப்பியா? வேண்டாம், துட்டே வேண்டாம், பார்சலை கொடுங்க, நான் கொண்டு வரேன். சரி, எடுத்துன்னு வா. முதல்ல எடுத்துக்கிறேன், அப்புறமா வரேன்.